Hi everyone. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பீங்க. மெட்டீரியலை சர்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்லை தேவையில்லாத வீடியோஸ் பார்த்து உங்களுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே கான்செப்டை வச்சு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பட் இது கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரெண்ட். ஸோ பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு நாள் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் ஒருத்தர் வந்து நடந்து வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கு துணியோடு தான் இருந்தார். இப்போ ராஜா வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் எங்கே வேலை தேடினாலும் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவருடைய லைஃப்பையே மொத்தமாக ப்ளேம் பண்ணுறாரு. இது பேசுறத கேட்ட அந்த ராஜாக்கு அப்புறம் தான் ரெக்கக்னைஸ் பண்றாரு அது அவரோட கிளாஸ்மேட் அப்படின்னு. இப்போ ராஜா அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து என்னோட அரண்மனைக்கு வா, உனக்கு எவ்வளவு பணங்கள், எவ்வளோ தங்க காசுகள், எவ்வளோ சில்வர் கோல்டு டைமண்ட் என்னெல்லாம் இருக்கோ, எவ்வளோ வேணுமோ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு காலையில் நீ வந்தனா அந்த கேட் உனக்காகவே ஓப்பன் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இவர் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலை. ராஜாவும் போயிட்டாரு. இவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாத அந்த நிலைமையிலையும் அவர் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கார். அதுக்கு அடுத்த நாள் வருது. அவங்க ஒய்ஃப் வந்து, போங்க போங்க, ராஜா தான் கூப்பிட்டுருக்காருல, நிறைய தங்கங்கள் எடுத்துட்டு வாங்க, நம்ம பெரிய பெரிய மாளிகையில் நம்ம இனிமேல் நிம்மதியாக சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இவர், ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம போய் தங்கத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க மனைவி வந்து நல்ல சுவையான சாப்பாடு கஷ்டப்பட்டு காசை தேடி பக்கத்து வீட்டில் வாங்கி நல்ல உணவுகள் வந்து கொடுக்குறாங்க. அவருமே நல்லா சாப்பிட்றாரு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு, நமக்கு இன்னும் டைம் தான் இருக்குல்ல, ஈவினிங் வரைக்கும் இருக்குல்ல, சன்செட்டுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லியிருக்காரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு டைம் நிறையவே இருக்குன்றதுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுக்கிறாரு. படுத்ததும் ரொம்ப நேரம் தூங்கியாச்சு. திடீர்னு கண்ணை விழிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட மதியம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் வந்து பேக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாரு. ரொம்ப பெரிய பேக் எடுத்துகிட்டு ஓடுறாரு. ஸோ வேகமாக ஓடி போயிட்டே இருக்கும்போது வெயில் வேறு, பயங்கர வெயில், மதியம் டைம் இல்லையா, ஒரு மரம் எங்கன்னா இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வேகமாக தேடுறாரு மரத்தை. ஒரு மரம் ரொம்ப அழகாக, ரொம்ப பெருசாக ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அதை பார்த்ததும் கொஞ்ச நேரம் உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உக்காடுறாரு. உக்காந்ததும் நல்லா சில்லுன்னு காற்று, அந்த வேர்த்து விறுவிறுத்து இருக்கும்போது அந்த காற்று அடிக்கும் போது நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸை அவர் அந்த மரத்தில் சாஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை அசந்து தூங்கிட்டார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது, ஐயோ ஈவினிங் ஆக போகுது, சன்னு வந்து சன்செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஓடுறாரு. பயங்கர வேகமாக ஓடுறாரு. அவர் போகிற நேரத்தில் அந்த அரண்மனையோட கதவு வந்து மூடிருச்சு. இப்போது அவரால் அந்த தங்கத்தை வந்து எடுக்க முடியல. நீங்கள் உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கடைசியில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கிளாஸ்மேட் வந்து நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி 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 அவருடைய நேரத்தை அவர் சரியாக மதிப்பு கொடுக்காம இருந்ததுனால அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கலனா நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. லாஜிக்கலாக பேசினா நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உழைச்சா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்.
தேவையில்லாமல் மொபைல் ஃபோன் எடுக்கிறது, தேவையில்லாமல் வீடியோஸ் பார்க்குறது, தேவையில்லாமல் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ நமக்கு லைஃப் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளுடைய லைஃப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ என்ன ஆக்டிவிட்டி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றத யோசிங்க. இதுக்கப்புறமும் நான் வந்து மொபைல் ஃபோன் எடுப்பேன், நான் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் வெளியே சுற்றுவேன் அப்படின்னா நேரம் ஆல்ரெடி ரொம்ப குறைவு தான். இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா நாளைக்கு அதுக்கப்புறம் இருக்காது. அதனால் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நேரத்தை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய மதிப்பே ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி சொல்கிறது தான், வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. திங்க் வைஸ்லி. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் with a smile.